அஸ்ட்ரோ டிகிரி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பண்டிகை கொண்டாட்டம் அப்படிங்கிற தலைப்புல ஜோதிட இலக்கிய முன்னோடி எட்டயபுரம் கோபிகிருஷ்ணன் ஐயாவிடம் நமக்கு இருக்கக்கூடிய பல வகையான பண்டிகைகளின் சிறப்புகளை பற்றி பேசிக்கொண்டு வருகிறோம். இப்போ வரக்கூடிய பண்டிகையை பற்றி ஐயாவிடம் கேட்டு விளக்கம் பெறுவோம். வாருங்கள் சார். வணக்கம் சார். சார், இந்த மாதங்களின் மகிமை அப்படின்னு தை மாசத்தை பற்றி பேசணும் சார். ஏன்னா தை மாசத்துல நிறைய பண்டிகைகள் இருக்கிறதுனால பொங்கலுக்கு தனியாக நீங்கள் ஒரு தொகுப்பு கொடுத்துருந்தீங்க சார். சொன்னோம். அதுக்கப்புறம் இப்போ தைப்பூசம் வருது சார், பிப்ரவரி 1ஆம் தேதி. தைப்பூசம் அப்படின்னாலே ரொம்ப நம்ம தமிழ்நாட்டில் ரொம்ப சிறப்பு சார். தமிழ்நாடு மட்டும் இல்லை, சிங்கப்பூர், மலேசியா, முருகன் எங்கெங்கெல்லாம் இருக்கிறாரோ அதுக்கு உண்டான சிறப்பு வந்து தைப்பூசத்துக்கு உண்டு சார். தைப்பூசத்தோட சிறப்புகளை நீங்கள் இது வரைக்கும் கேட்காத புதுமையான செய்திகள் கிடைக்கும் அப்படிங்கிறனால சார் உங்ககிட்ட இந்த தொகுப்பு கேட்கறதுக்கும். ஸோ சொல்லுங்கள் சார், தைப்பூசத்தோட சிறப்புகள். அது ஒரு மனிதன் வந்து வாழ்வாங்க வாழணும் அப்படிங்கிறதுக்காக கடைப்பிடிக்க வேண்டிய சில விரத நாட்கள்னு இருக்குது. அதை நம்ம எந்த சமயம் சொல்லியிருக்க அதை பற்றி எந்த நாள்லாம் விரதம் இருக்கணும் அப்படின்னு. அதில் முக்கியமான ஒரு நாள் இந்த தைப்பூச திருநாள். தைப்பூசம் வந்து தை மாதம் பூச நட்சத்திரமும் பௌர்ணமியும் சேர்ந்து வரக்கூடிய நாள் தான் தைப்பூசம். அது இதை வந்து பூசத்தை வந்து நம்ம தமிழில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கார்குளம் அப்படிம்பாங்க. கார்குளம்னா கால் ப்ளஸ் குளம். கால்னா தேர்கால், தேர் சக்கரம். ஆக குளத்தில் ஓடக்கூடிய தேர், அதுக்கு பேர். அதனால தான் நான் தைப்பூசம் அன்னைக்கு தெப்பு தேர் திருவிழாலாம் நடக்குது, உற்சவம்லாம் நடக்குது இல்லையா, அது காரணம் தான். சரி, இந்த தைப்பூசத்துக்கு ஏன் இவ்வளவு சிறப்பு? அதுக்குள்ளே என்ன இருக்குது, என்ன எதுக்காக இந்த மாதிரி திருவிழா கொண்டாடுறாங்க அப்படிங்கிறதுக்கு சில ஒரு காரணம் இருக்குது. அது சூரபத்மன் வந்து தேவர்களையும் மற்ற மக்களையுமே படாத பாடு பற்றிக்கிட்டு இருந்தான், ரொம்ப குடும்பப்படுத்திக்கிட்டு இருந்தான் இல்லையா. அப்போ தேவர்கள்லாம் போய் சிவன்கிட்ட போய் சொன்னாங்க, இவன் வந்து ரொம்ப அராஜகம் பண்ணுறான், இவனை சமாளிக்க முடியல, இவனை வந்து அடக்கி ஒடுக்கி வைக்கிறதுக்கு, இவனை வந்து சம்ஹாரம் பண்ணுறதுக்கு நீங்கள் தான் ஏதாவது ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு சொன்னவொன்னா அவர் சரின்னு சொல்லிட்டார். சரின்னு சொன்னவொன்னா அவருடைய நெற்றிக்கண்ணிலேருந்து ஒரு 6 தீப்பொறிகள் வந்துச்சு. அது உடனே இந்த வாயு பகவானை கூப்பிட்டு இந்த 6 தீப்பொறிகளையும் கொண்டு போய் கங்கையில் கொண்டு விட்டுரு அப்படின்னாரு. இந்த வாயு பகவான் வந்து பத்திரமா அந்த தீப்பொறிகளை கொண்டு போய் கங்கையில் கொண்டு விட்டார். கங்கையில் விட்டவொடனே இந்த கங்கையிலிருந்து ஒரு 6 குழந்தைகள் உண்டாச்சு. இன்னும் பார்வதி வந்து அந்த 6 குழந்தைகளையும் எடுத்து தூக்கி அள்ளி அணைச்சோன்னா அந்த 6 குழந்தைகளும் ஒன்று சேர்ந்து ஆறுமுகம் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஆறுமுகத்தோட பிறப்பில் வந்து வாயு பகவானுக்கு ரொம்ப முக்கியத்துவம் இருக்கு இல்லையா. அதனால என்னன்னா, முருகன் வந்து இந்த வாயு பகவான் வந்து தன்னோட தேருக்கு வந்து சாரதியாக வச்சுக்கிட்டார், தேரோட்டியாக வச்சுக்கிட்டார். முருகனுக்கு தேர் ஓட்டுறது இந்த வாயு பகவான் தான். சிவன் கோயிலெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பிரகாரம் சுற்றி வரும்போது வடமேற்கு திசையில், அதாவது வாயு திசையில் வந்து முருகன் இருப்பார், வாயு பகவான திசையில் முருகன் இருக்கார். இப்போ கண்ணியில் வந்து தென்மேற்கில் வந்து பிள்ளையார் இருப்பார். கரெக்ட். இப்படி அவர் உண்டான உடனே அவர் கங்கையிலிருந்து பிறந்ததால் அவருக்கு வந்து காங்கேயன் பேர். காங்கேசன் அப்படிங்கிற பேர் வந்தது காரணம் தான். கங்கையின் மைந்தன் காங்கேசன். அப்புறம் அவர் வந்து பிறந்து வளர்ந்து வரும்போது அம்மாட்ட போய் சொன்னாராம், இந்த மாதிரி நான் வந்து சிவனோட அம்சமாக தானே இருக்கேன், என்கிட்ட சக்தியோட அம்சம் என்ன இருக்கு, ஒன்றும் இல்லையே. சூரபத்மனுக்கும் வந்து வரம் இருக்குது. என்ன வரம்னா, அவனை வந்து சிவனுக்கும் சிவசக்தி அம்சமாக பிறந்த ஒரு பாலகனால் மட்டுமே தன்னை அழிக்க முடியும் அப்படின்னு ஒரு வரம் வாங்கியிருக்கான். சூரபத்மன் அழிக்கணும்னா என்கிட்ட சக்தியோட அம்சம் இல்லையே, நான் என்ன பண்ணுறது அப்படின்னோடனே பார்வதி என்ன பண்ணுறா, சரி உனக்கு சக்தியோட அம்சம் தானே வேணும், கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரன் நினச்சி கடுந்தவன் இருக்கிறார். கடுந்தவன் இருக்கும்போது அந்த அம்மாவோட உடம்புல இருந்து ஒரு பேரொழி அப்படி உண்டாது. அந்த ஒளியை பார்த்து நம்ம இவங்க தேவர்களுக்கெல்லாம் கண்ணை கூசுது, பார்க்க முடியல அவங்களால. அப்படிப்பட்ட அந்த பேரொழியிலிருந்து டக்குன்னு ஒரு பெரிய ஒரு வேல் உண்டாகுது. அந்த வேலை கையில் எடுத்துட்டு அவர் முருகனை கூப்பிட்டேன், இந்தாப்பா இது என்னுள்ளிருந்து உண்டான காரணத்தால் இந்த வேலுக்கு பேர் சக்தி வேல், இந்த சக்தி வேலை வச்சு நீ வந்து சூரபத்மனை சம்ஹாரம் செய்வாய அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அதனால தான் தைப்பூசத்து அன்னைக்கு இந்த அழுகுலாம் குத்தி போவாங்க, அறுபடை வீடுகளுக்கு அழகு குத்தி போவாங்க, பால் காவடி எடுப்பாங்க,
பால் கொண்டு நடக்கலாம், இதெல்லாம் உண்டு. இந்த தைப்பூசத்துக்கு வந்து விரதம் இருக்கிறவங்க வந்து 48 நாள் விரதம் இருந்து போகிறாங்க. அது வந்து கடுமையான தவம். ஐயப்பங்களுக்கு போகிற மாதிரி இப்போ ஒரு 50 வருஷமாக நினைக்கிறேன் போகிறாங்க. எல்லா அறுபடை வீடுகள் எல்லா வீடுக்கும் போகிறாங்க. அதில் பழனி வந்து ரொம்ப விசேஷமான ஒரு இடம். நிறைய இடத்துக்கு 48 நாள் விரதம் இருக்கலாம், 48 நாள் முடியலாம் 21 நாள் இருக்கலாம், 21 நாள் முடியலன்னா 7 நாளாவது இருக்கலாம். 7 நாள் முடியல அப்படின்னா ஒரு நாளாவது விரதம் இருந்து காலையில் மதியம் சாப்பிடாம இருந்து அன்றைக்கி ராத்திரி வந்து நம்ம முருகனை தரிசனம் பண்ணிவிட்டு விரதத்தை முடிக்கலாம். அன்றைக்கி வந்து விரதம் இருக்கிறவங்க வந்து பஞ்சாமிரதம் படைக்கணும் இறைவனுக்கு. பஞ்சாமிரதம் வச்சா நல்லது. இப்போ தமிழ்நாட்டில் 6 படைகளை நோக்கி நிறைய பக்தர்கள் போகிறது பார்க்கலாம் நம்ம. இது போக இன்னும் கூட சில தமிழ்நாட்டில் நிறைய கோயில்கள்லாம் இருக்குது. இந்த இப்போ தைப்பூசத்துக்குன்னு ரொம்ப விசேஷமான ஸ்தலங்கள் இருக்குது. என்னென்னா திருவிடைமருதூர். திருவிடைமருதூர் வந்து கும்பகோணம் பக்கத்தில் இருக்குது. மகாலிங்கர் அந்த கோயிலில் வந்து எப்படின்னா பிரம்மகத்தி தோஷமெல்லாம் போகும். ஓகே. அந்த கோயில் வந்து தைப்பூசத்துக்கு ரொம்ப உகந்த ஒரு வழிபாட்டுக்கு உகந்த ஒரு ஸ்தலம். ஓகே. கஜன் அப்படின்னு ஒரு சோழ மன்னன், அவனுக்கு பிரம்மகத்தி தோஷம் இருந்தது. அவன் வந்து அந்த தோஷத்தை போக்குறதுக்கு வழி தெரியாமல் தவிச்சப்ப அவன் பார்க்கோமனை விட்டு போய் கேட்குறான், இதுக்கு என்ன வழிதான் சொல்லுங்கன்னா அவர் சொல்கிறார், இந்த திருவிடைமருதூருக்கு போயிட்டு வாப்பா அப்படின்னு. திருவிடைமருதூருக்கு வந்து அங்கே இருக்கிற புண்ணிய தீர்த்தத்தை நீராடி அந்த சுவாமி வழிவிட்ட உடனே அவருக்கு இந்த தோஷமெல்லாம் போயிடுச்சு. அது நடந்தது என்றைக்குன்னா ஒரு தைப்பூசத்தன்னைக்கு. வரகுண பாண்டியன் பாண்டிய மன்னன் அப்படி தான் அவனுக்கும் சில பிரச்சனைகளாக இருந்தது. அவர் வந்து அந்த தைப்பூசத்தன்னைக்கு தான் வந்து அந்த மகாலிங்கரை கும்பிட்டோன்னா அவருக்கு எல்லா பாவமும் போயிடுச்சு. அங்கே வந்து அந்த கோயிலில் வந்து ஒரு வில்வ மரம் ஒன்று இருக்குது. இந்த வில்வ மரத்தை வந்து தைப்பூசத்தன்னைக்கு சுற்றி கும்பிட்டு வந்தாலே உங்கள் பாவங்கள்லாம் தொலைஞ்சி உங்கள் வாழ்க்கை வந்து சுபிட்சமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து திருவிடைமருதூருக்கு உண்டான ஒரு சிறப்பு. அப்புறம் திருநெல்வேலியில் வந்து எப்படின்னா திருநெல்வேலியுமே தைப்பூசத்துக்கு உகந்த ஒரு ஸ்தலம். பார்வதி தனக்கு நிறைய சக்திகள் வேணுங்கிறதுக்காக திருநெல்வேலியில் தாமிரவண்ணி நீராடி தாமிரவண்ணி கரையிலே கடுமையாக தவம் இருக்கிறார். சிவனை எண்ணி தனக்கு நிறைய சக்திகள் வேணும்னு கரெக்டாக தைப்பூசத்து அன்னைக்கு தான் சிவன் வந்து அந்த அம்மாவுக்கு வந்து அவங்க கேட்ட அந்த சக்திகளை கொடுக்குறாரு. அதனால் இப்போவும் தைப்பூசத்து அன்னைக்கு அந்த தாமிரவண்ணி நதியில் நீராடி நெல்லையப்பரை போய் கும்பிட்டு வந்தால் நல்ல பலனும் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதுபோல் தமிழ்நாட்டில் வந்து காஞ்சிபுரத்துக்கு தெற்கு 24 கிலோமீட்டர் தூரத்தில் வானசுந்தரேஸ்வரர் கோயிலும் ஒரு கோயில் இருக்கு. இந்த வானசுந்தரேஸ்வரர் கோயிலில் வந்து எப்படின்னா இது ராஜேந்திர சோழன் வந்து தன்னோட தாயார் நினைவால் கட்டின கோயில். இந்த கோயிலில் தைப்பூசத்து அன்னைக்கு சூரியனோட ஒளி வந்து கரெக்டாக அந்த சுவாமி வெளியே போடும். தைப்பூசத்து அன்னைக்கு போடும். அதை வந்து அவரை வந்து வணங்குறதாக ஒரு ஐதீகம் இருக்குது. அந்த கோயிலில் வந்து இந்திரன் வந்து எப்படின்னா அவனுக்கு வந்து ஒரு கர்வத்தால் அவனுக்கு பதவி அந்த அரச பதவி போயிடுச்சு. இந்திர பதவி போய் ரொம்ப கஷ்டப்பட்டப்ப ஒரு முனிவர் சொன்னார்னா அந்த கோயிலுக்கு வந்து இந்த கோயில் குளத்தில் நீராடி அந்த இறைவனை வழிபட்ட உடனே அவனுக்கு மீண்டும் பதவி கிடைச்சது, இந்திர பதவி கிடைச்சது. ஆனால் இன்றைக்குமே அதே தன்னுடைய பதவிகளை இழந்தவங்க இல்லை பதவியே கிடைக்காம இருக்கிறவங்க அந்த கோயிலுக்கு வந்து அந்த கோயில் குளத்தில் நீராடி அது இந்த தைப்பூசத்தன்னைக்கு போனால் ரொம்ப நல்லது. ஏன்னா இந்திரனுக்கு வந்து பதவி கிடைச்சது அன்னைக்கு தான், தைப்பூசத்து அன்னைக்கு தான். அது போய் இந்த தைப்பூசத்து அன்னைக்கே வழிபட்டு அந்த ஈஸ்வரனை கும்பிட்டு வந்தால் அவங்களுடைய வந்து எல்லா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறவங்க, பேங்க் எக்ஸாம் எழுதுறவங்க, எஸ்எஸ்சி எழுதுறவங்க எல்லாமே இந்த கோயிலுக்கு குறிப்பாக அந்த தைப்பூசம் அன்னைக்கு மட்டும் தான் ரொம்ப நல்லது. இந்த கோயில் வந்து எங்கே இருக்குது, அதாவது காஞ்சிபுரத்துக்கு தெற்கே 24 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. அதாவது வந்தவாசிக்கும் உத்திரமேரூருக்கு மத்தியில் இருக்கும். அந்த கோயிலேருந்து உத்திரமேரூருக்கு 10 கிலோமீட்டர் தான் இது ஒரு. அப்புறம் மயிலம், ஸ்ரீ மயிலம். அந்த மயிலம் வந்து எப்படின்னா திண்டிவனத்துக்கும் பாண்டிச்சேரிக்கும் இடையில ஒரு சாலையில் இருக்குது. மயிலம் வந்து ஒரு மலை மேலே சின்ன மலை மேலே மயிலம் இருக்குது. அந்த கோயில் வந்து எப்படின்னா தைப்பூசம் அன்னைக்கு ராத்திரி 10 மணிக்கு மேலே முருகன் வந்து தங்க மயில் விழா வருவார். ராத்திரி 10 மணிக்கு மேலே. இது அந்த கோயிலோட ஒரு சிறப்பு. இதுக்கப்புறம் இது தமிழ்நாட்டிலே இருக்கு. இலங்கையில் வந்து கதிர்காமம். இந்த கதிர்காமம் வந்து எப்படின்னா 1000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஒரு கோயில். இந்திரனோட யானை வெள்ளை யானை, அது வந்து ஐராவதம். அந்த யானையை வந்து அங்கே வந்து அவரை வழிபட்டு மோட்சம் அடைஞ்ச நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐராவத யானை.
அந்த கோயிலில் ஒரு சிறப்பு என்னென்னா, அந்த கோயிலில் வந்து விக்கிரகம் கிடையாது. திரைச்சீலை இருக்கு இல்லையா, அந்த சீலையிலேருந்து ஓவியம் வரைஞ்சிருப்போம். அந்த திரையை தான் தொங்க விட்டுருப்பாங்க. அந்த திரைக்கு தான் வந்து வழிபாடு நடக்கும். அதில் வந்து அங்கே வந்து கோயில் கோபுரம் கிடையாது, கொடிமரம் கிடையாது, மந்திரங்கள் கிடையாது, எதுவுமே கிடையாது, அபிஷேகம் கிடையாது. அந்த கோயிலில் வந்து எப்படின்னா, அதை வந்து மந்திரங்கள் கிடையாது, அங்கே வேடர்கள் தான். அந்த வேடர்கள் தான், அந்த தமிழர் கிடையாது. அந்த கோயில் இருக்க இடமே முழுக்க முழுக்க சிங்களர்கள் நிறைந்த பகுதி, இலங்கையோட தென்பகுதி. இந்த தென்பகுதியில் வந்து அவங்க வேடர்கள் தான் பூஜை பண்ணுவாங்க. அவங்க மந்திரங்கள்லாம் சொல்லவே மாட்டாங்க. இந்த வாயெல்லாம் கட்டிக்குவாங்க, திரையிலுக்குள்ளே போட்டு தான் சுவாமிக்கு வந்து பூஜை பண்ணுவாங்க. இந்த கோயிலுக்கு அந்த நாட்டில் இருக்க எல்லா பெரிய பெரிய தலைவர்களும் வருவாங்க. அது வள்ளி வந்து அங்கே வந்து ஒளிஞ்சிருந்ததாக அவங்க சொல்லுவாங்க. வள்ளி வந்து அங்கே ஒளிஞ்சிருந்தாகவும் முருகானந்தரை தேடி வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணதாகவும் அவங்க சொல்லுவாங்க. வள்ளி வந்து எங்கள் அக்கான்னு சொல்லுவாங்க. அங்கே உள்ள வேடுகள் தான் பூஜை பண்ணுவாங்க. அந்த கோயில் வந்து நம்ம புராணங்கள்ல இருக்குது, கதிர்காமம். அது ஒரு சிறப்பு என்னன்னா, அது முழுக்க முழுக்க தமிழர்கள் இருந்த பகுதி. தமிழர்கள் கிடையாது அந்த பகுதியில், முழுக்க முழுக்க சிங்களர்கள் இருந்த பகுதி. அது பூஜை பண்ணுறதெல்லாம் அவங்க தான். ஒரு காலத்தில் இங்கேருந்து ராமேஸ்வரத்தில் தான் அங்கே போயிருக்காங்க. அடுத்து பத்துமலை. பத்துமலை எல்லாருக்கும் தெரியும். பத்துமலை வந்து மலேசியா, கொல்லாலம்பூருக்கு வடக்கு 10 கிலோமீட்டர் தூரத்தில். பத்துமலைன்னா அதுக்கு ஏன் பேர் இருந்ததுன்னா, அந்த மலைக்கு பக்கத்தில் ஒரு ஆறு ஓடுது. அந்த ஆறுக்கு பேர் வந்து 10. ஆனால் அந்த மலைக்கு பேர் பத்துமலை. அது வந்து சுண்ணாம்பு குண்டுகளால் நிறைந்த பகுதின்னு சொல்லுவோம். சுண்ணாம்பு குண்டுகளுக்குள்ள ஒரு குகையில் வந்து முருகன் கோயில் இருக்குது. அது ஒரு 1300 மீட்டர் உயரத்தில் இருக்குது. அடி உயரத்தில் இருக்குது. அங்கே உள்ள சிலை வந்து ஒரு 140 அடி உயரத்தில் ஒரு சிலை ஒன்று இருக்குது. அந்த 1890 கட்டின அந்த கோயில், அது கட்டினது யாருன்னா நம்ம தமிழ்நாட்டுக்காரு. நாகப்பட்டினத்து பக்கத்தில் வந்து திருமலை ராயன் பட்டினம்னு ஊர். அந்த ஊர்ல இருந்து ஒருத்தர், அவர் தான் அந்த கோயிலுக்கு அவருக்கு மலேசியாவுக்கு போய் நிறைய பணம் சம்பாதிச்சு அதை கட்டியிருக்காரு. அந்த கோயிலில் வந்து இப்போ வந்து அதுக்கப்புறம் நல்லா டெவலப் பண்ணி கோயில் பெருசாகிடுச்சு. இந்த கோயில் இப்போ உலக பிரசித்தமாயிடுச்சு. தைப்பூசம் அங்கே போகாம யாரும் வரதில்லை. மலேசியா போனால் அது பார்க்காம யாரும் வரதில்லை. மிகப்பெரிய கோயில். தைப்பூசத்துக்கு நல்லா உகந்த ஒரு அருமையான ஒரு கோயில் இருக்குது. இது போக தமிழ்நாட்டில் வடலூர் சொல்லாமல் இருக்க முடியாது. வடலூர் பிறந்தது வந்து வள்ளலார் வந்து 1823 வந்து 1874 வரைக்கும் இருந்தார். 51 வருஷம் தான் இருந்தார். அவர் பிறந்த வருஷம் அந்த 19ஆம் நூற்றாண்டில் பார்த்தீங்கன்னா பஞ்சம், ஏகப்பட்ட பஞ்சம். கிட்டத்தட்ட 31 தடவை பஞ்சம் வந்ததுதான். சாப்பாடு இல்லாமல் மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய லட்சக்கணக்கான மக்கள் பட்டினியோடு செத்துருக்காங்க. அதனால தான் அதை பார்த்துட்டு நம்மளுடைய வாடி பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் பாடினதை அதை பார்த்தான். அப்போ அவர் இன்னொரு என்னன்னா, அவர் வந்து ஆன்மீகத்தை பரப்புறதுக்காக எவ்வளோ முயற்சி பண்ணார். ஆனால் மக்கள் பசியில் இருந்ததால் அதை வந்து காதில் வாங்கிக்கல. அதை கடை விரித்தேன் கொள்வார் இல்லை அப்படின்னாரு. கடை விரித்து பார்த்தேன், எனக்கு யாரையும் சரக்கு வந்து வாங்கலை அப்படின்னு. அப்போ என்ன பண்ணார், சரி நம்ம வந்து மக்களின் கவலைகளை போக்காதவரை, உடலியல் கவலைகளை போக்காதவரை ஆன்மீகம் வளராது அப்படின்றதான் என்ன பண்ணார். அங்கே வந்து தர்மசாலை ஆரம்பித்து அன்னதானம் போட ஆரம்பிச்சார். அன்றைக்கி 10 ரூபாய் இன்றைக்கி வரைக்கும் எரியுது. அவர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, எந்த சமய அணியும் அவருக்கு முன்னாடி எந்த சமய அணியுமே அன்னதானம் பண்ணதே கிடையாது. அன்னதானத்தோட பெருமைகளை வந்து உலகுக்கு சொன்னதே அவர் தான். ஒன்று. அடுத்து அதான் அவரை வந்து கர்ணனுக்கு அடுத்த வள்ளல்னு சொல்லுவாங்க. அவர் வந்து இறைவனை பார்க்கணும்னு ஆசைப்பட்டார். ஒரு தைப்பூசத்து அன்னைக்கு இறைவன் வந்து ஜோதி வீடியோ அவருக்கு காட்சி கொடுத்தாரு. அதான் தைப்பூசம். ஜோதி வீடியோவை காட்சி கொடுத்தாங்க. அதான் அது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தைப்பூசத்து அன்னைக்கு அங்கே லட்சக்கணக்கான மக்கள் போடுவாங்க. வடலூர் அவர் வந்து ஞானவள்ளல், நிறைய ஞானத்தை போதிச்சார். அவர் என்ன சொன்னார், அவருக்கு அதாவது விக்கிர வழிபாடு வேண்டான்னு சொன்னவர் அவர். அது நிறைய பேருக்கு பிடிக்காது. ஜோதி விடயத்தில் இருக்கிற இறைவனுக்கு மட்டும் போதும் அப்படின்னு சொன்னார். சயின்டிஃபிக்காகவே அவர் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. ஆச்சரியமான விஷயங்கள். ஞானவள்ளல்னு சொல்லுவாங்க அவர். ஞானவள்ளல். அவர் வாழ்ந்தது கொஞ்ச காலம்தான். அவர் வாழ்ந்த காலம் பூரா பெரிய மகான். பஞ்சம், பசி, பட்டினியால் இருந்திருந்து அவர் அதுலேயே அவர் எந்த காலத்தில் பட்டினி இல்லாமல் இருந்தால் அந்த அன்னசாரியாக வந்திருக்காது இல்லையா. அன்னத்தை வந்து அதாவது அன்னதானத்தை பற்றி உலகம் முறை சொன்ன ஒரே அளவு தான். ஏது வள்ளலார் சொல்கிறேன் சார். வள்ளலாரம்மா அதான் உணவு தான் முக்கியம். அதாவது ஏழைக்கு மேலே சோறு போடு.
அவனுக்கு சோறை போட்டு அவன் சாப்பிட்டுட்டு நல்லா ஹாயாக இருந்தால் தான் அவன்கிட்ட ஆன்மீகத்தை பற்றி சொன்னால் காது கொடுத்து கேட்பான். பட்னியால் இருக்கிறவன்ட்ட போயிட்டு ஆன்மீகத்திலாம் சொன்னால் ஆன்மீகம் வளராது அப்படின்னு தான் அன்னதானம் போட்டு சொன்னார். இன்னும் நிறைய இடத்துல பார்க்கலாம் சார், அன்னதானம் நிறைய. ஆமாம், வள்ளலாரோட ஃபாலோவர்ஸ் வந்து நிறைய அன்னதானம் செய்கிறாங்க. அது வந்து தமிழ்நாட்டில் அது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இடம். தைப்பூசத்துக்கு இங்கே வேளச்சேரி கிட்ட கூட ஒரு இடத்துல பார்த்துருக்கேன் சார். டெய்லியும் காலையில் யானை வள்ளல், அண்ணன் கொடுத்த வள்ளல் தான் வள்ளலார் ராமலிங்க அடிகளார். அருமை சார். அடுத்து வந்து இன்னொன்று வந்து ஷட்கோண வழிபாடுன்னு ஒன்று இருக்குது. ஓகேங்க சார். ஷட்டுன்னா அறுகோண வழிபாடு. இது குமாரதந்திரம்ங்கிற ஒரு நூலில் சொல்லி, குமாரதந்திரம்னா முருகனோட கோயில்களில் கடைபிடிக்க வேண்டிய ஆகமங்களை பற்றி சொல்லியிருக்கோம். அந்த ஒரு வழிபாடு அது என்னென்னா, அறுகோணத்தில் வந்து மத்தியில் வந்து ஒரு முருகன் இருப்பார். மத்தியில் வந்து ஒரு சின்ன முக்கோணம் இருக்கும். அந்த முக்கோணத்தில் வந்து முருகன் சிவசக்தியோடு இருப்பார். சுற்றி ஆறுமுகம் வந்து எப்படின்னா அவருடைய முகத்தை பற்றி சொல்லணும். ஆறுமுகம் அதுக்கு சுற்றி 12 இதழ், அந்த 12 இதழ் வந்து 12 வருஷம் சொல்லும். அந்த அந்த இது வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் வரும். அந்த அந்த ஷட்கோணம் வந்து அந்த ஸ்க்ரீனில் வரும், பார்த்துக்கலாம். நீங்கள் அது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வச்சுக்கலாம். அந்த இதில் அந்த அறுகோணத்தை வந்து நீங்கள் ஒரு ஒரு ஃப்ரேம் பண்ணி வச்சுட்டு அதுக்கு கீழே வந்து ஒரு மந்திரம் ஒன்று எழுதணும். அது ஓம் சரவண பவ. அது அப்படி ஒவ்வொரு இடத்தா அடுத்தடுத்து வரும். ஓம் சரவண பவ, அப்புறம் ரவண பவச, வனபவ சர, நவவ சரவ, பவ சரவண, சரவண ப, இப்படி 6 தான் இந்த மாதிரி தான் சொல்லணுமா? அந்த மாதிரி சொல்ல. அதுக்கு வந்து வசீகரணம் வந்து ரொம்ப அதிகம். உங்களுக்கு பிடிக்காதவங்களாம் உங்களுக்கு பிடிக்கும். அன்பு காட்டாதவங்களாம் முருகனோட இது வசீகரம். முருகனாலே வசீகரம் தானே. ஆமாம், உங்களுக்கு பிடிக்காதவங்களுக்கெல்லாம் பிடிக்கும், அன்பு காட்டுவாங்க உங்க மேல. உங்க தொழில் வந்து வளரும் சொல்லியிருக்கேன். அதுக்கு கீழே இன்னொரு மந்திரமும் ஒன்று எழுதணும். அதுவும் அந்த ஸ்க்ரீனில் வரும் பாருங்க. ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளீம் ஸ்ரீம். அப்புறம் அதுக்கு கீழே என்னென்னா எம் ஈம் ஐம் ஈம், நம் லம் செம் சரவணபவ சுவாகா. ஸ்ரீம் அப்படின்னா யாருன்னா லக்ஷ்மி. ஸ்ரீம்னா லக்ஷ்மி. க்ளீம் அப்படின்னா சரஸ்வதி. க்ரீம் அப்படின்னா பார்வதி. எல்லாருமே அந்த மந்திரத்தில் இருப்பாங்க. இதையும் சொல்லணுமா? இதை நீங்கள் சொல்லக்கூட வேண்டாம். இந்த மந்திரத்தையும் வரைஞ்சி இந்த கீழே இந்த அந்த அறுகோண சக்கரத்தையும் வரைஞ்சி உங்கள் வீட்டு பூஜைகள் வச்சுருந்து நீங்கள் ஒவ்வொரு நாளும் வழிபட்டாலே போதும். உங்கள் வீட்டுக்கு எந்த துர்தேவதையும் வராது. பில்லி சூனியம் எதுவுமே வராது. இது வந்து குமாரதந்திரத்தில் இருக்குது. குமாரதந்திரங்கிற நூலில் அகம நூல், அதுலேருந்து மந்திரம் இருக்குது. இதெல்லாம் கும்பிட்டுவாங்க, உங்களுக்கு எல்லாம் நல்லபடியாக நடக்கும். சரிங்க சார், ரொம்ப அருமை சார். ஏன்னா தைப்பூசம் அப்படிங்கிறது ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு வேல் கொடுத்தது, அவ்வளோதான். தைப்பூசம்னா பார்வதி தன் மகனுக்கு வேல் கொடுத்த நாள், அதுதான் வேல் வழிபாடு வந்து ரொம்ப முக்கியம். வீட்டில் வந்து ஒவ்வொருத்தரும் வேல் வாங்கி வச்சு அந்த வேலுக்கு பூஜை பண்ணாலே சக்தியை மக்கள் வந்து நிறைய அந்த அழகு குத்தி வேல் எடுத்துட்டு போவாங்க. அதான் வேல் வழிபட்டாலே சக்தி வழிபாடு. வேல்னாலே சக்தி தான். சக்தினாலே வேல் தான், வேல்னாலும் சக்தி தான். சக்தி வேல் அதுக்கு பேர். சக்தி வேல்னு பிறந்தது காரணம் தான். அருமை சார், நன்றி சார். ரொம்ப அருமையான தொகுப்பு. மற்றும் ஒரு பண்டிகை கொண்டாட்டம்ல சந்திப்போம் சார். நன்றி சார்.